ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த காய் வச்சு கூட ஒரு டேஸ்டான சட்னி பண்ண முடியுமான்னு ஆச்சரியப்படுவீங்க. சில பேருக்கு இந்த சட்னி ரெசிபி தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. எங்கள் மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய் கொஞ்சம் முத்தி போச்சு, அதனால் சட்னி செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன். முருங்கைக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதில் முக்கியமாக விட்டமின் சி, ஆன்டிஆக்சிடென்ட் நிறையவே இருக்குது. நம்ம அடிக்கடி எதிர்கொள்ளக்கூடிய சளி காய்ச்சலை எதிர்க்கிற சக்தி இந்த முருங்கைக்காய்க்கு நிறையவே இருக்குது. நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது நல்லது. முருங்கைக்காய் பெருசாக இருக்கிறதுனால 2-3 கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய்க்கு நடுவில் கத்தி இந்த மாதிரி வச்சு 2 கீத்து போட்டு எடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற செத பகுதியை நம்ம சுலபமாக எடுக்க முடியும். முருங்கைக்காவுடைய செதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம். கத்தியை சென்டராக வச்சு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் முருங்கைக்காவை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. கத்தியை ரைட் சைடு பக்கமாக நல்லா இழுத்து விடுங்க. உங்களுக்கு செதப்பகுதி ஈஸியாக வந்துடும். முருங்கைக்காவுடைய செதப்பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு தோல் மட்டும் மிச்சமாக இருக்குது பாருங்கள். கத்தியை நல்லா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக 1க்கு 4 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வந்துடும். முருங்கைக்காவுடைய செதப்பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காவுடைய செதப்பகுதியை ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. 6லேருந்து 8 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி 2 ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்னிக்கு தேவையானது எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி எடுத்துடலாம். வதக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். கடலைப்பருப்பும் உளுந்தும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் 5லேருந்து 6 குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நல்ல கலருக்காக ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். மிளகாய் சேர்த்து ஒரு 15 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 15 செகண்ட் மிளகாவை நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போது நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க. நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனால் போதும், ரொம்ப நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் தக்காளி அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவுடைய செதப்பகுதியை பேனில் சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் காயை நல்லா வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நம்மளுக்கு காயில் இருக்க தண்ணியிலே காய் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விட்டுக்கோங்க. காய் சேர்த்து சட்னி பண்ண போகிறோன்னா அந்த காய் 80லேருந்து 90% வெந்தால் போதும். அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கணும். அப்போ தான் அந்த சட்னி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. முதல்ல மிளகாலாம் சேர்த்துக்கோங்க, அப்புறம் மற்ற பொருளை சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல தண்ணி சேர்க்காம ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம். தாளிக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா செவந்த பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் லைட்டாக ஒரு வதக்கிட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.